மனைவியை கொன்று குக்கரில் வேக வைத்த ராணுவ வீரர் வெளியான அதிர்ச்சி சம்பவம். என்னை சுட்டு வீழ்த்துங்கள், சபையில் அர்ச்சுனா எம்பி ஆவேச பேச்சு. மொட்டு கட்சியின் புதிய வியூகம், திரட்டப்படும் ஆதரவாளர்கள். ரணிலின் ஆட்சியில் முக்கிய புள்ளியை பழிவாங்கிய அரசியல் பிரபலங்கள். 2025 வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியீடு. கிளிநொச்சி மக்களுக்கு 3வது முறையாகவும் ஏற்பட்டுள்ள அவல நிலை. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெறுபேறுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு மொத்தம் 3,23,879 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். 2024 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் விரைவில் வெளியாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் புலமை பரிசில் பரீட்சையுடன் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக பெறுபேறு மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இவ்வாறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் தற்பொழுது புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. இப்படி கூறி ஏன் மன உளைச்சலுக்கு என்னை உள்ளாக்குகின்றீர்கள்? என்னை விடுதலை புலியாக கருதினால் என்னை கைது செய்யுங்கள், இல்லையென்றால் என்னை சுட்டு வீழ்த்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் படுகொலைகளை செய்துள்ளது. படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1980 ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள். பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னையும் கொலை செய்து விடுமாறும் தெரிவித்த அர்ச்சுனா எம்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுதுமாக மீள பெற்றுக் கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கிராம மட்டத்தில் சிதறியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் விசேட செயல் திட்டம் இடம்பெற்று வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கூட்டணி அமைப்பது குறித்து கட்சித் தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்றும் திஸ்ஸ குட்டியாராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பழிவாங்கப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ஷவால் மட்டுமே மொட்டு கட்சி விட்ட இடத்திலிருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை பழிவாங்குவதன் இறுதி விளைவு தவிர்க்க முடியாத நிறைவேற்று ஜனாதிபதியாக அவர் பதவியேற்பதே என்றும் குட்டியாராச்சி கூறியுள்ளார். மின்சார கட்டணத்தை குறைக்கும் திட்டத்தை ஜனக ரத்நாயக்க முன்வைத்ததால் அவர் பழிவாங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஜனக ரத்நாயக்க தொடர்பான செயற்பாடுகளுக்கு துணையாக நின்ற தரப்பினரின் பெயர்களை குறிப்பிட விரும்புகின்றேன். முன்னாள் அமைச்சரவையில் இருந்த சமல் ராஜபக்ஷ, ஜீவன் தொண்டமான், மஹிந்த ராஜபக்ஷ, காஞ்சன விஜயசேகர, நாமல் ராஜபக்ஷ போன்றோரே இதற்கு காரணம். இவை நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து அப்போது நீக்கப்பட்ட விடயம். இங்கு இவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை விமர்சிக்கின்றார்கள். விமர்சனங்களுக்கு அப்பால் இவற்றை சுத்தப்படுத்துவதே எமது நோக்கம் என்று அவர் மேலும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த ஆண்டு 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டில் 3,11,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும்
மேலும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை 12% அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புகளுக்காக அனுப்ப வேண்டும் என்று தவிசாளர் தொடர்ந்தும் கூறியுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்று சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கிளிநொச்சி மக்கள் தொடர்ச்சியாக 3வது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் 3வது முறையாகவும் திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐயன் கோயிலடி, ஊரியான், பெரியகுளம், கண்டாவளை உள்ளிட்ட பகுதிகளில் வயல் நிலங்களுக்கும் அழிவினை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்தமையால் முதலைகளும் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக வீட்டிலோ அல்லது வெளியில் செல்வோர் தனிமையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் வட்டக்கச்சி பெரியகுளம் பகுதியில் இருந்து புளியம்பொக்கனை செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் குறுக்கறுத்து பாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் மாத்திரமே இவ்வீதியூடாக பயணிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் தமது கற்றல் செயல்பாட்டை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். மழையுடன் கூடிய வானிலை இன்று குறைவடைந்தாலும் நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேறும் நீர் மக்கள் குடியிருப்புகளை ஊடறுத்து செல்வதால் மக்கள் 3வது முறையாகவும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகியுள்ள குறிப்பிடத்தக்கது. பணி நேரத்தில் சீருடையில் இருந்த அதிகாரிகள் குழு ஒன்று மதுபோதையில் ஒழுங்கற்ற முறையில் உறங்கும் வகையில் வெளியான காணொலி குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பதில் போலீஸ் மாதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் SSP புத்திக மெனதுங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிகாரிகளின் நடத்தை குறித்து அந்தந்த பிரிவுகளில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அதேவேளை இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் இதுபோன்ற தவறான நடத்தைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சுற்றிவளைப்பு நேற்றைய தினம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாண்டிருப்பு மருதமுனை பெரிய நீலாவணை பகுதியில் உள்ள அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பல அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரிசி பதுக்குலில் ஈடுபட்ட வர்த்தகர்கள் தொடர்பில் அறிய தருமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மனைவியை கொலை செய்து உடல் பாகங்களை வெட்டி குக்கரில் வேக வைத்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஆந்திர மாநில பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் குருமூர்த்தி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளான நிலையில் 2 பிள்ளைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ராணுவ வீரருக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி குடும்ப தகராறுகள் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தனது பெண்ணை காணவில்லை என உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் கணவனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடாத்திய போது அவர் தெரிவித்த விடயம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தனது மனைவியின் உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததோடு மீதமுள்ள எலும்புகளை ஏரியில் வீசியதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் உலகளாவிய ரீதியில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் சமூக வலைதளம் உட்பட ஊடகங்களிலும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.